வாங்குறோம், பழைய பேப்பர் வாங்குறோம், பழைய புத்தகம் வாங்குறோம். வணக்கம் அண்ணா, நீங்க தினமும் பழைய பேப்பர் வாங்குறீர்களே, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ண போறாரு? போய் மொத்த கடையில போட்டு காசாக்க போறாரு. சரிதா, காசாக்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அறிவாக்குவேன். அறிவாக்குவீங்களா? அது எப்படி? இல்ல, நீங்க போறதுல எனக்கு என் குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்துருவேன். அப்பதான் நான் படிப்பேன். நீங்க படிப்பீங்களா? உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? அந்த பாவிகளா, படிக்க தெரியாம இருந்தா இவ்வளவு நாள் அவ்வளவு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்குவேன்? பழைய பேப்பர் புக் படிச்சா என்ன கிடைக்கும்? பழைய பேப்பர் புக் படிச்சா உங்க அறிவை நான் கொஞ்சம் சோதிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, சோதி, தெரிஞ்சதை சொல்றேன். பிரிக்க முடியாதது புத்தகம், அறிவு பிரிக்க கூடாதது மாணவன் படிப்பு, சேர்ந்தே இருப்பது அமைதியும் அறிவு சேரக்கூடாதது, படிப்பும் சோம்பேறித்தனமும் சொல்லக்கூடாதது, படிக்க மனமில்லை என்று சொல்லக்கூடியது, கற்பது கைமண் அளவு பார்க்க கூடாதது, குழந்தைகளின் கையில் மொபைல் பார்த்து ரசிப்பது, புத்தகங்களின் உலகை பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு குழந்தைகள், அன்புக்கு இறையன்பையா, செயலுக்கு நம்மசார், அறிவிற்கு நூலக, படிப்பிற்கு புத்தக, முயற்சிற்கு நன்றி. பழைய பேப்பர் கூட அறிய தெரிகிறது. ஆமா, பழைய பேப்பர் புக்க படிச்சு இன்னைக்கு என் மகன் பெரிய பேங்க்ல ஆபீசரா இருக்காப்பா தம்பி. அப்படியாப்பா? பழைய பேப்பர் கூட அறிய தெரிகிறது. அப்ப என்று தொடங்கியுள்ள தேக்கலப்பட்டி நூலகம் என்னெல்லாம் தரும்? இந்த வட்டார மக்களுக்கு அறிவு, எதிர்காலம், வெற்றி தரும். ஏப்பா, நீங்க கூகுளுக்கே என்னன்னா இருப்பீங்க போல. சரிப்பா, நான் என் பொழப்ப பாக்குறேன். நூலகம் என்பது கட்டிடம் அல்ல, அறிவை வளர்க்கும் கோவில். கற்க கசடர